உணவுக்கு முன் நெல்லிக்கனி, உணவுக்கு பின் இலந்தைக்கனி, உணவுக்கு பின் எப்பவுமே வாழைக்கனி, வேண்டாம்னே சித்தர்கள் சொல்லிருக்கிறாங்க. இது வாதம், பித்தம், கபம். ஓகே, ஆர்டர் தான். இப்போ இப்படி பார்க்க கூடாது, இப்படிதான் பார்க்கணும். அதனுடைய அளவு ஹைட் ஒரு வீட்டு கோதுமை அளவு துடிக்கும். ஓகே, முழு கோதுமை. 1 wheat measurement is the வாத நாடி அப்படின்னு சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. வாதத்துக்கு ஈக்குவலா பித்த அரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நிச்சயமா பிபி இருக்கும். அவன் டென்ஷன் பேர் வழியா இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும். சோ நாடியை பார்த்து என்ன சாப்பிட்ட, ஆமா ஆமா சாப்பிட்டேன், ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படிமா. பேஷண்ட்கள் பல விதம் இருப்பாங்க சரிங்களா. கவ நாடிக்காரவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, ஸ்லோவா பேசுவாங்க. இந்த நார் வருது பாத்தீங்களா, அப்படி உரிச்சா இந்த நார் நமக்கு மித்ரு நண்பன். ஆமா, 2-3 பழம் ஓவரா தின்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே கொஞ்சம் உப்பு எடுத்து முழுகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழத்தினுடைய எஃபெக்ட் அப்படியே டவுன் ஆயிரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கன் இதுலயுமே நாடி பிடித்து பார்க்க முடியும். எல்லாத்துலயுமே நாடி தெரியும். அதுக்காக இதுதான் நாடி அதுதான் நாடிலாம் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. இதனாலதான் நமக்கு நாடி தெரியுது, இதனாலதான் அப்படிலாம் பிரிச்சு, அதனாலதான் அந்த பாடல் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆராய்ச்சி பார்க்கணும், அதுவே நாடி ஆகும் சரிங்களா. அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு இந்த நாடியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆமாமா. ஆனா இப்ப எல்லா இதுலயுமே இந்த சித்த மருத்துவர்கள் நம்ம பார்க்கும்போது ஈவினிங்லயும் கன்சல்டேஷன் இருக்கு, ஈவினிங்கும் பாக்குறாங்க, ஆஃப்டர்நூன்ஸ்லயும் பாக்குறாங்க. அதாவது இப்போ அந்த காலத்துல நம்ம ஒரு சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம், கைப்பிடிச்சு பார்த்தோன்னா கர்ப்பம் உண்டாயிருக்கு அப்படின்னு போயிருவாங்க. அது அவ்வளவு ஈஸியாமா? அது அவ்வளவு ஈஸி. இப்ப நான் யோசிக்கிறேன், அது எப்படி கைப்பிடிச்சு பார்த்தோன்னே கர்ப்பம் உண்டாயிருக்கு அப்படின்னோடனே எல்லாருமே அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிடுவாங்க. அதனால இருக்கு, கர்ப்பநாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. இப்ப வாத நாடி அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களா? அது தெரியல மேடம், பட் இருந்தா கூட எங்களுக்கு இருக்கு, படிப்புல இருக்கு. இப்போ வாத நாடிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாதம்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட அது எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 வீட்னா உங்களுக்கு கோதுமை. 1 அது துடிக்கிறது சொல்றேன். இப்போ வீணை மீட்டுற மாதிரிதான். இப்போ உங்க கை கொடுங்க, நான் இவ்வளவு நாள் இங்க இந்த இடத்துல இதாயிடுச்சு இல்லையா, அதனால இப்போ இது பெருவிரலுக்கு கீழே, ஆனா ஆக்சுவலா ரேடியஸ் போன் இருக்கு இங்க. ஓகே, ரேடியஸ் போன், ஆரை எலும்புன்னுவாங்க. இது அல்னா 2 எலும்பு இருக்கு மேடம் இங்க. 2 எலும்பு, இந்த ரேடியஸ் போனுக்கு கீழே சின்ன ப்ரொட்ரூஷன் இருக்கும். ப்ரொட்ரூஷனா ஒரு துருத்தி மாதிரி இருக்கும், தொட்டு பாருங்க இந்த இடத்துல துருத்தி இருக்கா, அதுதான் எங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ரொட்ரூஷனுக்கு கீழே ஜஸ்ட் பிலோ தி ப்ரொட்ரூஷன் இப்படி பார்க்கணும். ஓகே சரிங்களா. வீணை மீட்டுற மாதிரி இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு பார்க்கணும். ஓகே, பார்க்கும்போது அதாவது இது வாதம், பித்தம், கபம். ஓகே, ஆர்டர் தான். இப்போ இப்படி பார்க்க கூடாது, இப்படிதான் பார்க்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வாதம், மிடில் ஃபிங்கர் பித்தம், இந்த ரிங் ஃபிங்கர் கபம். ஸோ இது எப்படி சித்தர்கள் முறையா பிரிச்சிருக்காங்கன்னா, 1 1/2 அதாவது 1:4:2ங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. 1 wheat measurement is the வாத நாடி. இப்போ 1 wheat. இப்போ கையில நான் பாக்குறேன் பாத்தீங்களா, துடிக்குது பாத்தீங்களா, அது நாள் படத்தான் கண்டுபிடிக்க முடியும் டே பை டே. 1 wheat அதனுடைய அளவு ஹைட் ஒரு வீட்டு கோதுமை அளவு துடிக்கும். முழு கோதுமை. 1 wheat measurement is the வாத நாடி அப்படின்னு சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பித்த நாடி. half of the wheat measurement is the பித்த நாடி. ஓகே, அந்த ஒரு வீட்டினுடைய பாதி இருக்கு பாத்தீங்களா, பாதி அளவு தான் துடிக்கணும் பித்த நாடி. ஓகே சரிங்களா. வாதம், பித்தம், கபம். கபம் குவார்டர்
குவார்டர் வீட் பீட் மெஷர்மெண்ட் இஸ் தி கப நாடி. ஓகே. 1 1/2 கால். ஸோ வீணை மீட்டுற மாதிரி தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நோயாளிக்கும் நம்ம கைப்பிடிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கேட்கணும் என்ன சாப்பிட்டீங்க, எதனால அப்படி வாதம் வந்து சில சமயம் வந்து பூத நாடின்னு வாங்க, அதே மாதிரி முப்பினின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த 3 நாடி ஈக்குவலா வேகமா துடிக்கும். செம்ம ஸ்பீட்ல துடிக்கும். முப்பினி ஜன்னி நோயின்னு வாங்க. அவங்க கையை பிடிச்சு பார்த்தாவே தட 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 தடன்னு ஓடும். சரிங்களா? அதனால இப்ப வாத நோயாளிக்கு அந்த 1 பீட் மெஷர்மெண்ட் இஸ் தி வாத நாடி. பித்த நாடி பித்த நாடிங்கிறது வந்து ஆஃப் ஆஃப் தி பீட் மெஷர்மெண்ட், அதாவது கோதுமையினுடைய பாதி பித்தம். கோதுமையினுடைய கால்வாசி தான் வந்து கபம். ஸோ இதுல எப்படி நாங்க நோயை கணிப்போம்னா, தன்னளவுக்கு மிகினும் குறையும் நோய் செய்யும். அதாவது அந்த ஒரு மாத்திரை அளவுக்கு குறைந்தாலும் குறைந்தாலும் நோய் தான், கூடினாலும் நோய் தான். அதே மாதிரி பித்த நாடி அரை மாத்திரை அளவுக்கு கூடினாலும் அதனுடைய தன்மையில இருக்கணும். அரை மாத்திரை அளவுக்கு, ஒரு மாத்திரை அளவுக்கு பித்தம் இருந்தா பிபி இருக்கும். அந்த வாதத்துக்கு ஈக்குவலா பித்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நிச்சயமா பிபி இருக்கும். அவன் டென்ஷன் பேர் வழியா இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். ஸோ நாடியை பார்த்து என்னப்பா சாப்பிட்டேன், ஆமா ஆமா சாப்பிட்டேன், ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா. பேஷண்ட்கள் பல விதம் இருப்பாங்க. சரிங்களா? கவன அடிக்காரவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, ஸ்லோவாக பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா? இனிமே தான் போய் சாப்பிடணுமா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரேஷியோ. வாதம் வந்துட்டு ஃபாஸ்டா இருப்பாங்க, பித்தம் வந்துட்டு கோவமா இருப்பாங்க, கபம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. ஆமா, உடம்பு கூட வந்து வாத தேகி, பித்த தேகி, கப தேகின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வாத காலம், பித்த காலம், கப காலம் பிரிச்சிருக்காங்க. வாத காலம்ங்கிறது வந்து வாதம்னாலே உங்களுக்கு தெரியும், அபான வாயு. ஓகே. அபான வாயு வயிறு, கீழ் நோக்கு கால், மேல் நோக்கு கால். கீழ் நோக்கு கால்னா மோஷன் போறது, யூரின் போறது. மேல் நோக்கு கால்னா ஏப்பம், விக்கல், வாந்தி, இதெல்லாம் மேல் நோக்கு கால். சரிங்களா? சோ நம்ம உடலினுடைய உடல் கூற அவ்வளவு கண்ணுங்கருத்துமா பிரிச்சிருக்காங்க சித்தர்கள். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அவ்வளவு சயின்டிபிக்கா எல்லாமே கரெக்ட். சொல்றேன் பாருங்க, கீழ் நோக்கு கால், மேல் நோக்கு கால். கீழ் நோக்கு கால்னு என்ன? அது கீழே போற வாதம், கீழ்வாதம். கீழ்வாதம் இல்ல மேடம், அதாவது கீழ் நோக்கு கால். ஓகே. கால்னாக்க காற்று. அந்த இடத்தை பொறுத்து எங்களுக்கு டயக்னோஸ் மாறும். ஓகே. சரிங்களா? எடுத்த உடனே நம்ம வந்து அது அந்த நோய் இந்த நோய் சொல்லிட முடியாது. கீழ் நோக்கு கால், மேல் நோக்கு கால். இப்ப கீழ்வாதம் நான் உங்களுக்கு சொன்னேன் சிம்டம்ஸ், அதாவது தும்மல், இருமல்லாம் வந்துச்சுமா, நாங்க கேட்போம், உனக்கு என்னென்ன பிரச்சனைமா வந்துச்சுன்னு நான் கேட்கணும். ஆமாம்மா, இப்படி அடிக்கடி எனக்கு டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை இருக்கு, அப்புறம் வேற என்ன, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு முட்டி வீங்கிருச்சுமா. ஸோ ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துதான் பர்மனண்டா ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ கபவாதம் தான் நாங்கள் டயக்னோஸ் போடணும். எப்பவுமே வந்து தொந்த நாடி தான் வரும், தனிப்பட்ட நாடி வராது. வாத நாடி, பித்த நாடின்னு சப்ஜெக்ட்ல வேணா நம்ம படிக்கலாம், ஆனா டயக்னோஸ் பண்ணும்போது வாத கபம், பித்த கபம் அப்படித்தான் நாங்கள் போடணும். ஃபைனல் டயக்னோஸ். கபத்தினால வந்த வாதம் அந்த அம்மாவுக்கு, கபத்தினால வந்த கேஸ்ட்ரைட்டிஸ், சளி ஓவரா முழுங்குனதுனால வயிற்றுக்குள்ளார ஓவரா சளி சேர்ந்து டைஃபாய்டுலாம் அதனால தான் வருது. ஓகே. குடல் சயம், அதுக்கு பேரு குடல் சயம். ஸோ அந்த சளியில இருக்க கிருமிகள் தான் வந்து குடல் புண்ணை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு டைஃபாய்டு வருது. குடல் சயம் நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில வியாதிகளை பொறுத்து சில இதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். மேக்சிமம் வந்து இந்த நோயை பொறுத்தவரை வாத, பித்த, கபம், வாத காலம். ஸோ இந்த வாத காலம் வந்து காத்தால, இப்போ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் வாக்கிங் அட்வைசபிள் இல்லை, நான் சொன்னேன் நம்ம பேசும்போது ஒரு தடவை சொல்லி, அப்ப நீங்க கூட கேட்டேன் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, எல்லாருமே வாக்கிங் போகணும்ன்றாங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல எக்கச்சக்க ரிப்ளை வந்திருக்கு. பட் இருந்தா கூட ஏன் அது சொல்றேன்னா, வாத காலம் வந்து காத்தால நம்ம நினைக்கிறோம் 2 மணி மிட் நைட் நினைக்கிறோம், 2:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருது வாத காலம். 2:30 மணிக்கெல்லாம் வாத காலம் ஆரம்பிச்சிருது. விடியற் காலை 2:30ன்றது வாத காலம். ஆமா, 2:30 மணியில இருந்து அப் டு 11 மணி வரைக்கும் வாத காலம். ஓகே ஓகே.
11 மணி வரைக்கும் 11 AM வரைக்கும் வாத காலம் 2:30 AM to 11. இயர். அப்புறம் 11:30ல இருந்தே அப் டு 2:40 வரைக்கும் பித்த காலம். ஓகே. சரிங்களா? அடுத்து 3:30 ஆர் 3:40 அதுல இருந்து அப் டு நம்ம வீட்டு சொன்னோம் பாத்தீங்களா 1:30 to 2 அது வரைக்கும் கப காலம். சரிங்களா? அதுல பித்த காலம் தான் டியூரேஷன் கம்மியா இருக்குமா? இல்ல பித்த அதாவது இருக்கலாம். அதாவது பித்த காலம் நான் என்ன சொன்னேன் 11ல இருந்து 11:30ல இருந்து அப் டு 3 o'clock 11 12 1 2 3 5 hours நீங்க சொன்ன மாதிரி. ஸோ இந்த பித்த காலத்துல தான் வந்து இப்போ சன் ரேஸ் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தானே கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்னொன்னும் கணக்கு பார்த்துலாம் நம்ம இது பண்ண முடியாது. அப்ராக்சிமேட்டா இப்போ இதுதான் பிரிச்சிருக்கிறாங்க. 2:30 2:45 2:30 மணில இருந்தே வாத காலம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இப்பெல்லாம் நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட்டு, கம்பெனிகள்லாம் நைட்ல வேலை பார்க்குறாங்க. அகால உணவுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அகால உணவு. அகால உணவுனா அன்டைம்ல சாப்பிட்றது. சரிங்களா? நைட்ல 2 மணிக்கு சாப்பிட்றது. நைட்ல 2 மணிக்கு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலா உங்க இது பிரகாரம் நைட் 2 கிடையாது, அது காலை விடியற் காலை 2. அதனால அந்த 10க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். இன்னும் சொல்ல போனா 8:30க்குள்ள சாப்பிட்டுருவோம். அப்பதான் வந்து தூங்கும்போது டைஜஷன் நடக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா? ஆரம்பிங்க லைனா வச்சிருக்கீங்க. இந்த வாழைப்பழத்தை வந்து உணவுக்கு முன் நெல்லிக்கனி, உணவுக்கு முன் நெல்லிக்கனி, உணவுக்கு பின் இலந்தைக்கனி. உணவுக்கு பின் எப்பவுமே வாழைக்கனி வேண்டாம்னே சித்தர்கள் சொல்லிருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டுருவோம். ஆமா, எங்க போனாலுமே அந்த சாப்பாட்டு இலையில கடைசியா இது வர வச்சிருக்காங்க. இட் இஸ் ராங். நான் ஏற்கனவே சொன்னேன், ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல தலைவாழை இலை போட்டு அதுல முதல்ல உப்பு தான் வைப்பாங்க. சரி, அப்படியே வச்சு சாப்பிட்டா கூட அந்த உங்களுக்கு சொன்ன உப்பை தடவி உப்பு அது மேல தடவி சாப்பிடுவோம். அடுத்த பாயிண்ட் நான் சொன்னேன் உங்ககிட்ட, இந்த பழம் வந்து சத்ரு. ஒரு அம்மா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சத்ரு மித்து சொல்லிட்டு இருக்கும்போது வாழைப்பழத்தை சொல்லும் போது நீங்க சத்ரு சொன்னீங்க, மித்ரு சொன்னீங்க, சத்ரு பத்தி சொல்லல அப்படின்னு. அதாவது இந்த தோல் தான். ஆமா, தோல்ல இருக்க ஃபைபர். இந்த நார் வருது பாத்தீங்களா அப்படி உரிச்சா, இந்த நார் வந்து நமக்கு மித்ரு, நண்பன். ஆமா, இது வந்து சத்ரு. பழம் சத்ரு சேர்த்துதான் சாப்பிடணும். அப்ப பழமும் சாப்பிடணும், தோலும் சாப்பிடணும். அதாவது இந்த தோல் சாப்பிடணும் உள்ள இருக்கு. ஏன்னா சாப்பிட்டா சுகர் ஏறும். சுகர் ஏறாம தடுக்கணும்னா உப்பு தடவணும். 2-3 பழம் ஓவரா தின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கொஞ்சம் உப்பு எடுத்து முழுகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழத்தினுடைய எஃபெக்ட் வந்து அப்படியே டவுன் ஆயிரும். அந்த சுகர்னுடைய டவுன் ஆயிரும். பஞ்சபூத பஞ்சீகரண அடிப்படையில அது எல்லாமே சில இதெல்லாம் அது எதிர்மறையா. இது கேட்டு வர நிறைய சால்ட் போட்டுற போறாங்கம்மா. ஒரு பிஞ்ச் தடவினா போதும். இப்ப இந்த உப்பு பாத்தீங்களா, லைட்டா, அவ்வளவுதான், லைட்டா அப்படி தடவி அந்த டேஸ்டுக்காக தான். ஏன்னா சுகர் என்ன பண்ணும், சர்க்கரை கூட்டும். இந்த உப்பு சேர்த்த உடனே சுகர் ஏறாது. சுகர் ஏறாது. அதே மாதிரி சுகர் ஏறாம தடுக்கணும்னா அந்த நார் இதையும் சேர்த்து இது பண்ணும். இந்த நார்ல வந்து மித்ருங்கிற சரக்கு இருக்கு. இதுதான் நமக்கு பகைவன். எது? வாழைப்பழம். இந்த பகைவனை அழிக்கிறதுக்கு இந்த மித்ரு கண்டிப்பா சாப்பிடணும். நம்ம என்ன பண்றோம், தூக்கி போட்டுருவோம், தூக்கி கீழே போட்டுருவோம். சரிங்களா? இந்த நாரை உரிச்சு ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும். சாப்பிடும்போது சுகர் ஏறவே ஏறாது. கண்டிப்பா சுகர் ஏறாம தடுக்கணும்னா அதுக்காக தனிப்பட்ட முறையில உட்காந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது இந்த நாரை உரிச்சு சாப்பிடும். தலையில் சூட முடியாதப்போ வாழைப்பூ. தலையில் சூட முடியுமா? முடியாது. இதனுடைய அமைப்பு வந்து கர்ப்பப்பை மாதிரி இருக்கு, யூட்ரஸ் மாதிரி இருக்கும். சோ இது வந்து இந்த பூவினுடைய இது வந்து இதழ்கள் தனித்தனியா வருது. உள்ள இருக்க அந்த பூவெல்லாம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கல்லடைப்பு கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப. நீங்க நினைப்பேன் கர்ப்பப்பைக்கு தான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா கிட்னி ஸ்டோனுக்கு
ம். லிவர் ஸ்டோன், ம். கல்லு வந்து கல்லீரல உற்பத்தி ஆகுது, மண்ணீரல உற்பத்தி, மண்ணீரல்லாம் என் பேஷண்ட்டுக்கு அப்படியே கல்லுகல்லா ஸ்கேன்ல வந்து காமிப்பாங்க. மண்ணீரல்ல கல்லு, அதான் ஸ்பிளீன். ம். லிவர்ல கல்லு, கிட்னில தான் கல்லு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இத்தனை கல்லு நான் ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு ஒவ்வொருத்தரும் மிராக்கிளா சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். கடைசியா நாங்க வந்து அந்த லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வெங்கார மாத்திரை, அதே மாதிரி இந்த மாதிரி மருந்தெல்லாம் கல்லை உடைக்கிற மாதிரி மருந்துகள்லாம், நண்டுக்கல் பஸ்பம். நண்டுக்கல் பஸ்பம்னா கல்லை உடைக்கும். சிலாசத்து பஸ்பம், சிலாசத்து பஸ்பம்லாம் இமயமலையில் விளையக்கூடாது. அதனாலதான் சித்தாங்கிறது வந்து அதாவது முதல் சித்தன் சிவன் வந்து இமயமலையும் தவம் பண்ணாரு, குமரிலையும் தவம். அதனால இமயமலையும் குமரியும் எங்களுக்கு சொந்தம். இமயம் முதல் குமரி வரை எங்களுக்கு சொந்தமான நாடு. அதனால இமயமலையில விளையிற சிலாசத்து பற்பம் ஒரு சீலை மாதிரி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் மலையில, அந்த இமயமலையில. அதைத்தான் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி இங்க கொடுக்குறாங்க. அது சிலாசத்து. அது வந்து வெள்ளைப்படுறதுக்கு லேடிஸ்க்கு. காயகல்பம் மூலி காயகல்பமா பயன்படுத்துறோம். எப்படின்னா we can live long life without diseases. காயகல்பம், அதுக்குதான் காயகல்பம். காயகல்பம். we can live long life without diseases. டிசீஸ் இல்லாம வாழ்றதுக்காக சில மூலிகை எல்லாம் நோயற்று வாழ. ஆமா, கீழாநிலாம் காயகல்பத்தை வந்து. இப்போ கருவேப்பிலை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கருவேப்பிலை இந்த மாதிரி இது என்னதுமா? நொச்சி இலை. ஆஃப்டர் கெட்டிங் ட்ரைனஸ், கீழாநெல்லி, கருவேப்பிலை ஆஃப்டர் கெட்டிங் ட்ரைனஸ், இந்த கிரீனிஷ்னஸ் ரீட்டைன் ஆகும், பச்சை கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இது காய்ந்தாலும் இதனுடைய பச்சை அப்படியே இருக்கும். நிலவேம்புலையும் அதே பச்சை ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும்.